இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. லூக்கா 12:15. உலகில் உள்ள மிகப்பெரிய செல்வந்தர்களில் ஒருவராக இருந்த ஒரு மனிதர் தனது ஆடம்பரமான பங்களாவிற்கு உலக பிரசித்தி பெற்ற தேவ ஊழியரான பில்லி கிரஹாமையும் அவரது மனைவி ரூத்தையும் மதிய உணவிற்கு அழைத்தார். 75 வயதான அவர் பில்லி கிரஹாம் அங்கு இருந்த நேரம் முழுவதும் கண்ணீர் சிந்தக்கூடிய நிலையிலேயே இருந்தார். உலகில் உள்ள அனைவரை காட்டிலும் மிகுந்த வேதனை உள்ளவனாக நான் இருக்கிறேன். உலகில் நான் எங்கு எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று விரும்பினாலும் என்னால் அங்கு செல்ல முடியும். எனக்கு சொந்தமாக ஆகாய விமானம் மற்றும் ஹெலிகாப்டர்களும் இருக்கின்றன. எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய எல்லா காரியங்களும் என்னிடத்தில் உள்ளன. ஆனால் நான் எப்போதும் நரகத்தில் இருப்பதைப் போலவே உணர்கிறேன் என்றார். போதகர் பில்லி கிரஹாம் அவருக்காக ஜெபித்து விட்டு கடந்து வந்தார். அன்று மதியம் அப்பகுதியில் உள்ள 70 வயது நிரம்பிய போதகர் ஒருவரை சந்தித்தார். அவர் மிகுந்த உற்சாகத்தினாலும் கிறிஸ்துவின் மேலும் பிறன் மேலும் கொண்டிருந்த அன்பினாலும் நிறைந்திருந்தார். அவர் என்னுடைய பெயரில் 2 பவுண்ட் நாணயங்கள் கூட இல்லை, ஆனால் நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்றார். பின் வீட்டிற்கு வந்த பிறகு போதகர் பில்லி கிரஹாம் தன் மனைவியிடம் இவ்விருவரில் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவர் யார் என்று கேட்டார். மகிழ்ச்சியோடு இருந்த போதகரே என்று அவருடைய மனைவி கூறினார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நாம் பல ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பவர்களாக வாழலாம். ஆனால் நமது வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருப்பதே மெய்யான ஆசீர்வாதமாகும். வேதத்திலே சாலமோன் ராஜாவின் வாழ்வில் ஏராளமான ஐஸ்வர்யங்களும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் காணப்பட்டன. அவருடைய வாழ்வில் இருந்த செழிப்பு கொஞ்ச நஞ்சமல்ல. ஆனால் அவர் வாழ்வை குறித்து சொன்னது எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது என்பதே. அவர் தங்கத்தட்டில் சாப்பிடும் அளவிற்கு ஐஸ்வர்யத்தை பெற்றிருந்த போதிலும் விரக்தியுள்ள வாழ்க்கையையே வாழ்ந்து முடித்தார். பணம், பொருள், புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து இவற்றை உலக மக்கள் ஆசீர்வாதம் என்று நாடி தேடுகின்றனர். ஆனால் உண்மையான ஐஸ்வர்யம் என்பது நமக்குள்ளே இருதயத்தில் காணப்படும் சந்தோஷம், நிறைவு, திருப்தி, நற்குணம் இவையே உண்மையான ஆசீர்வாதங்களாகும். ஒருவரது செழிப்பான வாழ்வை மற்றவர்கள் பார்க்கும்போது பசுமையான புல்வெளி போல தோன்றும். ஆனால் அது உண்மையல்ல. ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என இயேசு கிறிஸ்து கூறினார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் காட்டும் வழி உலக பிரகாரமான ஆஸ்தியும் மேன்மையும் புகழும் அந்தஸ்தும் அல்ல. இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். போதகர் பில்லி கிரஹாம் சந்தித்த ஐஸ்வர்யவானிடம் ஐஸ்வர்யம் இருந்தது, பொருள் இருந்தது. ஆனால் அதோடு கூட வேதனையும் கண்ணீரும் இருந்தது. ஏனெனில் அது தேவன் இல்லாத ஆசீர்வாதம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று வேதம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவோம். நிச்சயமாகவே தேவன் வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே. அப்பா, இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை தேடி ஓடி அப்பா ஆண்டவரே அநேக கவலைகளினாலே பீடிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உண்மையான சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொன்னீரே தகப்பனே. அப்பா, உண்மை தேடி அப்பா வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை அப்பா கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து வாழக்கூடிய கிருபைகளை தாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.